7 வண்ணங்களை கொண்டுள்ள அந்த வானவில்லை விட அதிக கலர்களை கொண்டு ஒளிரக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நகரமாக பரிசுத்த புதிய எருசலேம் நகரம் நமக்காக உருவாக்கப்பட்டுள்ளது. இன்னும் அந்த வாசல்களிலே 12 தூதர்கள் வாசல் ஒன்றிற்கு ஒரு தூதனாக நிறுத்தப்பட்டுள்ளார்கள். சூரியனும் சந்திரனும் அந்த பரிசுத்த புதிய எருசலேம் நகரத்திற்கு தேவையில்லை. ஏனென்றால் தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமே விளக்காகவும் வெளிச்சமாகவும் அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த மதில் சுவரின் அருகே நிறுத்தப்பட்டுள்ள ஏஞ்சல்ஸ், தேவ தூதர்கள், அங்கே நமக்காக அவர்கள் நிறுத்தப்பட்டுள்ளார்கள். அந்த பரிசுத்த புதிய எருசலேம் நகரத்தின் கேட்டானது, வாசலானது ஒரு காலமும் அது அடைக்கப்படுவதில்லை. எப்பொழுதும் அது திறந்த வண்ணமாகவே இருக்கிறது. ஏனென்றால் பரிசுத்த புதிய எருசலேம் நகரத்திலே இரவு பொழுது என்று ஒன்று இல்லவே இல்லை. எப்பொழுதும் ஒளி நிறைந்த ஒரு பட்டணமாக, ஒளியால் பிரகாசிக்கின்ற ஒரு பட்டணமாக, வெளிச்சத்தை மாத்திரமே உள்ளடக்கிய அந்த பட்டணமாக அது காணப்படுகிறது. ஏனென்றால் கிறிஸ்துவும் தேவனும் அங்கே இருக்கிறார். அவர் நம் ஒவ்வொருவர் மேலும் பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைய நாட்களிலும் அநேக நகரங்களிலே, சில வீடுகளிலே இரவு நேரங்களிலும் தங்களுடைய வீட்டை நோக்கி வெளிச்சத்தை பிரகாசிக்கிறார்கள், வெளிச்சத்தை வெளியிடுகிறார்கள், வெளிச்சமான விளக்குகளை வைத்திருக்கிறார்கள், வீடு பிரகாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. பாவத்தை விரும்புகிற மனிதர்கள் இருளையும் இருட்டான ஒரு பகுதியை விரும்புவார்கள். பரிசுத்தம், உண்மை, நீதியை விரும்புகிறவர்கள் வெளிச்சத்திலே, பிரகாசத்திலே இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். மேலும் அங்கே காணப்படுகின்ற அந்த தேவனுடைய சிங்காசனத்தை இருந்து வருகின்ற நதியானது மிகவும் சுத்தமான ஒரு நதி, ஒரு பழுங்கு போன்ற ஒரு நதி, ஜீவ தண்ணீர். அந்த தண்ணீரானது ஜீவ தண்ணீர் அங்கே அந்த நதியிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. பூமியிலே காணப்படுகின்ற நதியானது சகல விதமான அசுத்தங்களால் நிறைந்துள்ளது. ஆனால் பரலோகத்தின் நதி சுத்தமானது, தெளிவானது. அது ஜீவ தண்ணீராக அது அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் நாம் அநேக வாசஸ்தலங்களை குறித்து நாம் அங்கே பார்க்க முடியும். பரிசுத்த புதிய எருசலேம் நகரமானது